ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழுத்த பப்பாளி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பப்பாயா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பழுத்த பப்பாயா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட 1/2 கப் சுகர், கொஞ்சமாக முந்திரி உடைச்சி வச்சுருக்கிறேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கீ தேவைப்படும். இப்போ பப்பாயாவை கட் பண்ணிடுவோம். நல்லா பழுத்த பப்பாயாவில் நம்ம அல்வா செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே பப்பாயா சும்மா சாப்பிட்டுட்டு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் குட்டீஸும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நிஜமாவுமே பப்பாளி அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு இல்லைன்னா ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா சீடையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பப்பாயா எவ்வளோ பழுத்துருக்குன்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா பப்பாயா ஃப்ளஷையும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ளால் சேர்த்துருங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்னோடய பப்பாயா ஃப்ளஷ் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் கீ இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கீ நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை ஒரு பவுலில் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதே ஆயிலில் நான் எடுத்து வச்சுருக்கிற பப்பாயா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடுவோம். நம்ம மூடி போடலைன்னா பப்பாயா கொதிக்கும்போது ரொம்ப தெறிக்கும். ஸோ இன் பிட்வீன் ஒரு 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ பப்பாயாவில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் பப்பாயா பேஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட பப்பாயா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் நம்ம ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணும்போது உங்கள் பப்பாயா நல்ல ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா கம்மியாக தான் சுகர் தேவைப்படும். ஸோ அதை பார்த்து நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் லிக்விடியாக ஆகும். ஸோ அதுவும் கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொடுப்போம். குக் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நம்ம தனியாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை கரைச்சி எடுத்துட்டு ஒரே நேரம் பப்பாயா பேஸ்ட்டில் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் விட்டதும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கைவிடாமல். நான்ஸ்டிக் பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அல்வா பதம் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு என்னோடய பப்பாயா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட டேஸ்டியான யம்மியான பப்பாயா அல்வா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.